நாம் பெரும்பாலும் வாழ்க்கையில் பொறுமையின்மையில் சிக்கிக் கொள்கிறோம். பணியிடத்தில் பதவி உயர்வு தாமதமாகும் போது நாம் கவலைப்படுகிறோம். உறவுகளில் மோதல்கள் தீர்க்கப்படாத போது நம் இதயம் தடுமாறுகிறது. நாம் வளரவில்லை என்று உணரும் போது நாம் ஊக்கமிழக்கிறோம். நமக்கு உடனடியாக பலன்கள் வேண்டும். 1 சாமுவேல் 24-7 தாவீது ஒரு இருண்ட குகையில் ஒளிந்திருக்கும் போது அவனை வேட்டையாடும் சவுல் முற்றிலும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளே நுழைகிறான். தாவீதின் ஆட்கள் மெல்லிய குரலில், இது உனக்கு ஒரு வாய்ப்பு, அவனை முடித்துவிடு என்று சொல்கிறார்கள். ஆனால் தாவீது அவ்வாறு செய்யவில்லை. அவன் சவுலின் ஆடையிலிருந்து ஒரு துண்டை மட்டும் வெட்டி அவனை விடுவிக்கிறான். ஏனெனில் தாவீதுக்கு ஒரு பெரிய திட்டம் இருப்பதாக நம்பிக்கை இருந்தது. அதை அவன் அவசரப்படுத்த முடியாது. கடவுளின் திட்டம் சரியான நேரத்தில் வெளிப்படுகிறது. கடவுள் மிகவும் மெதுவாக நகர்கிறார் அல்லது நம் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கவில்லை என்று நாம் அடிக்கடி உணர்கிறோம். அது நம்மை அமைதியற்றவர்களாக்குகிறது. ஆனால் கடவுளின் நேரம் நம்முடையது அல்ல. தாவீது ஏற்கனவே கடவுளால் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டிருந்தான். ஆனாலும் அவன் இன்னும் சவுலிடமிருந்து வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருந்தான். துரத்தப்படும் போதும் கூட கடவுள் தாவீதின் உயிரை பாதுகாத்து அவனை ராஜாவாக்க சரியான தருணத்தை தயார் செய்து கொண்டிருந்தார். பிரசங்கி 3:11 சொல்லப்பட்டிருப்பது போல கடவுள் எல்லாவற்றையும் அதன் நேரத்தில் அழகாக்குகிறார். நம் பொறுமையின்மைக்கு பதிலாக கடவுளின் சரியான நேரத்தில் நம்பிக்கை வைக்கும்போது அவருடைய பெரிய திட்டத்தை அனுபவிக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. சவுல் அந்த குகைக்குள் ஓய்வெடுக்க மட்டுமே வந்திருந்தான். ஆனால் தாவீதுக்கு அது அவனை அழிக்க ஒரு நாடகீய வாய்ப்பாக இருந்தது. இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல. இது கடவுள் தாவீதை சோதித்தது. அவன் சிம்மாசனத்தை தன் கைகளால் பறித்துக் கொள்வானா அல்லது கடவுளின் நேரத்தை காத்திருப்பானா? தாவீது தன் கைகளால் செயல்படும் தூண்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடவுளை காத்திருக்க முடிவு செய்தான். நாமும் வாழ்க்கையின் சவால்களில் எளிதாக உணர்ச்சிவசப்பட்ட முடிவுகளை எடுத்து கடவுளின் விருப்பத்தை கேட்காமல் நம் வழியில் முன்னேற முயலலாம். இயேசு கடவுளின் நேரத்துடன் முழுமையாக ஒத்துப்போகும் வாழ்க்கையை வாழ்ந்தார். மக்கள் அவரை சீக்கிரம் செயல்பட தூண்டிய போதும் அவர் சரியான தருணத்திற்காக காத்திருந்தார். கூட்டம் அவரை அதிகமாக புகழ்ந்த போது அவர் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சிலுவையின் பாதையை தேர்ந்தெடுத்து நம் இரட்சிப்பை நிறைவேற்ற மறித்தார். அந்த சரியான நேரத்தின் மூலம் இயேசு நம் இரட்சிப்பை சாதித்தார். இன்று இயேசு கிறிஸ்து மூலம் கடவுள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அழகான திட்டத்தை தயார் செய்கிறார் என்று நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க முடியும் என்று நம்புகிறேன். மேலும் அவருடைய நேரத்தில் நம்பிக்கையுடன் காத்திருந்து தைரியமான படிகளை எடுப்பீர்கள் என்று பிரார்த்திக்கிறேன்.